சார், சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை வந்து லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பும் வந்து ரஷ்யாலேருந்து வாங்குறவங்களுக்கு 100% டாரிஃப் போடுவேன்றாரு. என்ன நடக்குது? இதுல உங்களோட ஒப்பீனியன் என்னங்க சார்? எஸ், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கச்சா எண்ணெய் மீண்டும் $88 பிரெண்ட் வர்த்தமாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த பதட்டமானது நீடிக்கிறது. ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த விதமான ஒரு முடிவுகளும் ஏற்படவில்லை. இது எல்லாமே வந்து ஒரு அச்சத்தை தோற்றுவிக்கிறது. அதே சமயத்தில் வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு பெரிய இந்த கச்சா எண்ணெய் ஏறுறது, இந்த ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 6 மாத காலத்தில் இது ஒரு சலித்து போன மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து சந்தைகள் நினைக்க துவங்கி விட்டன. அதாவது இது ஒரு ஓரளவுக்கு ஒரு $90 மேலே போகாத வரைக்கும் ஒரு பெரிய அளவில் எந்த விதமான ஒரு அச்சத்தையும் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையை வந்து தோற்றுவித்துள்ளது. அதே சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு கச்சா எண்ணெயினுடைய போக்கில் வந்து அமெரிக்க அதிபர் எடுத்துள்ள ஒரு முடிவு, ஒரு ரஷ்யாவிலேருந்து யாரெல்லாம் இறக்குமதி செய்கிறார்களோ, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிக அளவு நம்ம ரஷ்யாவிலேருந்து யாரை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சைனா, அது இல்லாமல் ஜப்பான் இருக்குது, அப்புறம் யூரோப் சில நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க. இப்போ இவங்க மேலெல்லாம் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து, ஏன்னா அந்த போர் அவர் நீடிக்கக்கூடாது என்பதற்காக ரஷ்யாவை வந்து ஒரு அச்சுறுத்தும் வகையில், அதனுடைய பொருளாதாரத்தை ஒரு நலிவடை செய்யும் வகையில் அவர் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க விரும்புகிறார். அதுக்கு வந்து அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதனால் இந்திய நிறுவனங்களுக்கு என்ன பாதிப்புகள், இதெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் என்பது இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இதனால் வந்து ஒரு நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து நடைமுறையில் சாத்தியமா என்கின்ற கேள்வி கூட வந்திருக்கிறது. இந்தியா வந்து இப்போ வந்து முன்னாடி மாதிரி வந்து ரஷ்யாவிலேருந்து மட்டும் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கவில்லை. கிட்டத்தட்ட 40 நாடுகளிலிருந்து நம்ம வந்து இறக்குமதி செய்து வருகிறோம். அதாவது ஒரு ப்ராடு பையிங் இது மாதிரி நம்ம வந்து நம்முடைய பழைய முறையிலேருந்து மாற்றி இப்போ வந்து நிறைய நாடுகள்லேருந்தே இறக்குமதி செய்வதன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் வரும்போது நம்ம அந்த சிக்கல்லேருந்து மீள்வதற்காக அரசாங்கம் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு 2.78 மில்லியன் பேரல்கள் வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்திருக்கிறோம். ரஷ்யாவிலேருந்து மிக அதிகமான ஒரு எண்ணிக்கையில் நம்ம வந்து இதை பார்க்கின்றோம். இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, போன வருஷம் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாது, வாங்கினா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டு 2026 பிப்ரவரியில் பார்க்கும்போது இதே அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த கச்சானுடைய விலை தாறுமாறாக ஏற துவங்கியவுடன் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பற்றாக்குறை காணப்பட்டதன் அடிப்படையில் ஒரு விலக்கு அறிவித்தார். ரஷ்யாவிலேருந்து தற்காலிகத்துக்கு நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொள்ளலாம், யாரெல்லாம் முன்னாடி இந்தியா உள்ள நாடுகள்லாம் வந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இப்போ கடந்த வெள்ளிக்கிழமை என்று மீண்டும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன சிக்கல்கள் வருதுன்னாக்கா, அங்கே உள்நாட்டிலே அமெரிக்காவிலேயே ஒரு சில எதிர்ப்புகளும் வந்திருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு சைனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வரி விதிப்பு ரஷ்யாவிலிருந்து வாங்கும்போது விதிக்கும் நிலை ஏற்படுமே. ஆனால் என்ன நடக்கிறதுனாக்கா, அமெரிக்காவில் இருக்கிற கச்சாயினுடைய விலையும் அதிகரிக்கிறது. இது வந்து அந்த நாட்டினுடைய நுகர்வோருக்கு பாதிப்பு அடைப்பதாக கருதப்படுகிறது. இதனால் இது வந்து இது நடைமுறையில் இப்போ அவர் வந்து இந்த செனட் சபை வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 2 மாதங்கள் ஆகலாம் இதை வந்து நடைமுறைப்படுத்துவது என்றால். அதிபரிடம் அந்த கையெழுத்து வாங்க வேண்டும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்க. பட் இது வந்து இதுக்கு முன்பாக சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை இந்த கச்சா எண்ணெய் நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கும்போது நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, அரபு நாடுகள்லேருந்து நம்ம வாங்கும்போது எந்த விதமான பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுடைய திறன் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கச்சா எண்ணெயும் நம்மளால் பிரித்தெடுத்து அதுலேருந்து பெட்ரோலிய பொருட்களை பிரித்தெடுத்து ஏற்றுமதி செய்யும் ஒரு திறன் படைத்த ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு ரிஃபைனரிஸாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸுடைய பலம் இருக்கிறது. இதன் காரணமாக பார்க்கும்போது நிச்சயமாக இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான அறிவிப்புகள் இருந்தாலும் இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலுக்கு ஒரு நம்ம வந்து அதுக்காக சோர்ந்து போய் இதை வந்து நம்ம வேறு நாடுகளிலிருந்து வாங்குவதற்கு பதிலாக தைரியமாகவே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவே பார்க்கின்றன. ஏன்னா இந்த ஜூலை மாதத்திலிருந்து நம்ம இறக்குமதி செய்த அளவை பார்க்கும் பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுல நமக்கு வந்து ஒரு
நிச்சயமாக இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு எனர்ஜி துறையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நுகர்வாக இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு எங்கேருந்து நமக்கு சீப்பாக கிடைக்குதோ அங்கே தான் நம்ம வாங்குவதற்கு முயற்சி செய்யும். இதை வந்து வெளியுறவு துறை வந்து நிச்சயமாக அமெரிக்காவுடன் பேச இருக்கிறார்கள். ஸோ இதில் வந்து பெரிய அளவில் நம்ம வந்து உடனடியாக பாதிப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இதன் காரணமாக இன்று சந்தையிலலாம் பார்க்கும்போது ரிஃபைனரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் ஆகட்டும் அல்லது எம்ஆர்பிஎல் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஸ்டாண்டலோன் ரிஃபைனரிஸ் எல்லாமே இன்றைய வந்து பெரிய அளவில் ஒரு 10% என்ற அளவுக்கு அதிகரித்து காணப்படுகிறது. ஏன்னா இது இவங்களுடைய பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து பிரித்தெடுத்து இதே ரஷ்யாவுக்கும் சரி தெற்காசிய நாடுகளுக்கெல்லாம் இந்த நிறுவனங்கள் தான் ஏற்றுமதி செய்கின்றன. ஆகையால் வரக்கூடிய காலகட்டத்தில் சர்வதேச சந்தையில் வந்து கச்சா எண்ணெயுடைய வரத்து என்பது சப்ளை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஏன்னா இது ஒரு சப்ளை மிகுந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஈரான் இஷ்யூனால மட்டும்தான் இந்த விலை ஏற்றமே தவிர அதர்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து மிதமிஞ்சிய அளவுக்கு வந்து கச்சா எண்ணெயுடைய வரத்து வந்து உலக பொருளாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறது. விலை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சைனாவுடைய நுகர்வு என்பது கிட்டத்தட்ட 40% என்ற அளவுக்கு கச்சா எண்ணெயுடைய தேவை குறைத்து காணப்படுகிறது. அதாவது அவர்களுடைய இறக்குமதி மிகவும் குறைந்து விட்டது. ஸோ இது வந்து இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிச்சயமான ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கின்றேன். இந்த $88 அல்லது $85 என்பது அதிக நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே பார்க்கின்றேன். அதனால் இந்த எண்ணெய் துறையில் ரிஃபைனரிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள்லாம் வந்து விலை சரியும் போது நாம் நிச்சயமாக ஒரு முதலீட்டுக்கு பயன்படுத்தி கொண்டு ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இதை வந்து நம்மளை பார்க்க முடியும். ஏன்னா ரிஃபைனரிஸினுடைய ஜிஆர்எம் என்பது ஒரு குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னாக்கா காலாண்டுக்கு காலாண்டு அது மாறுபடுகின்றன. ஆகையால் இதை ஒரு எந்த சமயத்தில் இறங்கி வருகிறதோ அந்த நேரத்தில் வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களுக்கு லாபத்தில் நம்ம வந்து பதிவு செய்தோமையானால் நிச்சயமாக முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு செக்டாராக இருக்கும் நான் நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இந்த கச்சா எண்ணெயுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம்.